இல்லை உண்மையிலே அது ஒரு ஆரோக்கியமான நட்பு தானே. ஏன்னா சினிமாவில் பணமும் புகழும் சேரும்போது இந்த நட்பு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நகர்ந்து போயிடும். இப்போ திடீர்னு இப்போ 2 பேரில் யார் பெரியவர் அப்படின்னு இவருக்கு ஒரு கேள்வி வந்து அவரை விட நாம தானே பெரிய ஆளுன்னு அனிருத்துக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த நட்பு நிச்சயமாக நிலைக்காது. ஆனால் இவங்க அதையெல்லாம் தாண்டி நீ எவ்வளோ பெரிய நடிகனாக வேணாலும் இரு, நான் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக வேணாலும் இருக்கேன், நாம் நண்பர்கள் அப்படிங்கிற அந்த புள்ளியில் வந்து இணைந்து பயணிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஆரம்பத்தில் கவனிச்சிங்கன்னா தெரியும், சிவகார்த்திகேயனுடைய இந்த வெற்றிக்கு இமானுடைய இசையும் முக்கியமான காரணம். முக்கியமாக அவருடைய ஆரம்ப கால திரை வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தினுடைய வெற்றிக்கு அந்த ஊதா கலரு ரிப்பன் அந்த சாங் ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி முருகன் நினைக்கிறேன், அதுலேயும் பார்த்திங்கன்னா இமானுடைய இசை வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அப்படியெல்லாம் வெற்றி கொடுத்த இமானையே ஒரு கட்டத்தில் இவர் ஓரங்கட்டி வச்சுட்டு அனிருத்தோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு வந்து அவர் போட்ட இசை மட்டும் காரணம் இல்லை. இப்போ இவங்க சொல்கிறதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் மீதான அந்த நட்பும் ஒரு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இந்த நட்பு ரொம்ப நாள் நிலைக்கணும்.